a lot of people are asking me that இப்போ வந்து நம்ம சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னுடைய பழைய வீடியோஸில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸோ கோல்டு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, சில்வரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து சில்வரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா சில்வர் வந்து ஆல்ரெடி நிறையா வந்து ப்ரைஸ் வந்து ஏறிட்டு இருக்கு, ஒரு பிக் ரேலி வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு ஒரு ஹால்ட் வரும், ஒரு சின்ன ஒரு கிராஷ் நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரைஸ்க்கான ஸ்ட்ராங்கான ரீசன் பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. பேசிக்கலி ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு பொருளோட ஏறுது அப்படின்னா either டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை கம்மியாக இருக்கும். ஆனால் சில்வரோட கேஸில் இது ரெண்டுமே கிடையாது. ஸோ இது வந்து எப்போ வேணாலும் கிராஷ் ஆகலாம். இது வந்து குளோபல் டென்ஷனால தான் வந்து இந்த ஒரு ப்ரைஸ் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு சில பேர் சொல்லுவாங்க சில்வரில் வந்து நிறைய பேர் வந்து மேனிப்புலேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கூட வச்சுக்கலாம். பட் இப்போ சில்வரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் கேபிட்டல் வச்சு பண்ணாதீங்க. கிராஷ் ஆகும்போது உங்களுடைய பொசிஷனை ஆவரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. And before investing, consult your financial advisor. The videos that I am sharing is only for educational purpose.